சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுத்திருக்காரு. மேலும் ஜெயிலர் 1 போலவே இந்த படமும் ஒரு அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகிட்டு வருது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்பப்போ விடுமுறை எடுத்துக்கொண்டு இமயமலைக்கு சென்றுறாரு. அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டாரோடைய உடல்நிலை பிரச்சனை தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஓய்வு தேவை என கூலி படத்துடைய ஷூட்டிங் அப்போவே டாக்டர் சார் அறிவுறுத்தினாங்களாம். அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. அதை தொடர்ந்து தான் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டு வராரு. அப்பப்போ அவரோட ஷெடியூலை முடிச்சுட்டு அப்பப்போ சென்னை திரும்புறதும் இமயமலை போகிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி இருக்க கூலி படத்திலே விஜயகாந்தை ஒரு காட்சிகளை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் விரும்பினாராம். ஆனால் கூலி படத்தில் ஏஐ காட்சிகள் அதிகமாக போனதுனால விஜயகாந்தை வர வைக்கிற ஏஐ காட்சிக்கு அதிக செலவாகும். அதனால் அது அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். ஆனாலும் கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை ஒரு சின்ன சீனில் காமிச்சிருந்தாங்க. விஜய் படத்தில் இப்படி காமிச்சது எங்களுக்கு பெருமை என பிரேமலதா விஜயகாந்தும் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ரஜினி படத்துலையும் காமிப்பாங்க என எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ அந்த விஷயம் நடக்க போகுது. ஜெயிலர் 2 படத்தில் ஒரு பாடலுக்கு நம்ம விஜயகாந்தும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடனம் ஆடுற மாதிரி உருவாக்க போகிறாங்களாம். இது கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பட்டாசை தெரிக்க விடும் என செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அதை தொடர்ந்து விஜயகாந்துக்கு உற்ற நண்பர்னு கேட்டால் ரஜினிகாந்த். ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் தான் இருக்காரே, மறுபடியும் எதற்கு ஒரு காந்த் என சொல்லப்பட்டது. ஆனால் அந்த தடைகளெல்லாம் மீறி உச்சத்துக்கு வந்தவர் விஜயகாந்த். அரசியல் கட்சி தொடங்கி மக்களுக்காக தொண்டு செய்தவர் விஜயகாந்த். இன்று வரைக்கும் தொண்டு செய்து கொண்டு தான் இருக்காரு. ரஜினியும் அந்த மாதிரி தொண்டு செய்யலாம்னு நினச்சாரு. ஆனால் அவரோட உடல்நிலை பிரச்சனை காரணமாக அரசியலில் இறங்கலை. ஆனால் விஜயகாந்தை கௌரவிக்கும் விடமாக இப்போ ஜெயிலர் 2 படத்தில் ஒரு சின்ன சீன்ஸில் விஜயகாந்தை வர வைக்கிறது கண்டிப்பாக மக்கள் மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கும் அது பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. மேலும் ஜெயிலர் 2 படம் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் என ரஜினிகாந்தே சொல்லியிருந்தார். ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து கமல் மற்றும் ரஜினி இணைய போகிற படத்தை லோகேஷ் எடுப்பார் என நம்பப்படுது. ஆனாலும் இயக்குனர் அவர் இல்லை என தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 படத்தில் விஜயகாந்த் ஒரு சின்ன சீனுக்கு வந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.